இவனுக்கு கடவுள் வந்தாருங்கிறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இறைவன் சில உயிரினங்கள் மூலமாகத்தான் உங்ககிட்ட வந்து பேசுறாரு. இந்த உண்மை உங்களுக்கு தெரியல. இப்ப நமக்கு தெரிஞ்சிருக்கு, யான் பெற்ற இன்பம் பெருக வையகம்னு 4 பேருக்கு சொல்ல போறோம். 3 பள்ளி இருந்துச்சுன்னா, பள்ளிகள் சப்தமிடுவதை வைத்து கொண்டு நல்லா கவனிக்கணும், வார்த்தையை கவனிங்க. பள்ளிகள் சத்தமிடுவதை வைத்து இறைவன் உங்களை ஆமோதிக்கிறான். ஒரு விஷயம் பேசுறீங்க, பள்ளி சவுண்டு கொடுக்குது, அதுலேயும் எந்தெந்த திசையில் இருந்தாலும் கணக்கு இருக்கு. சில இடங்களில் கவனிச்சு பாருங்க. எங்க அம்மா சொல்லுவா, இந்த இடத்துல பள்ளி சகனம் கொடுக்குது, சரியில்லடா சண்டை வர போதுடாம்பா. அன்னைக்கு சாயங்காலம் அடுத்த நாளே சண்டை வந்துடும். அன்னைக்கு சொன்ன பத்தியாடா இந்த பள்ளி இந்த இடத்துல சவுண்டு கொடுக்குறாரா அப்படின்னு. எங்கள் அம்மா என்ன சொல்லுவா, அதையும் சொல்லுவா, அப்படி இப்படியெல்லாம் கொடுக்குறிய, நல்லதாக இருந்தால் நல்லது கொடும்பா. இப்போ நல்லது பத்திரம் இருந்தால் கெட்டது வர்றது தெரியாமல் போயிடும் இல்லையா? புரியுதுங்களா? சுவாமி படத்துக்கு பின்னால் போய் இருக்கக்கூடிய பள்ளிகள் தான் தெய்வமாக பேசுது. கடவுள் உருவமற்ற ஒருவன் நமக்காக கருணையோடு உருவத்தை எடுத்து வரான். புரியுதுங்களா? அது மாதிரி இறைவன் வந்து இப்படி பேசுறார். அதே போல ஆந்தை பறவை காட்சி, ஆந்தை பார்க்குறோம், பார்த்தா அதை நமஸ்காரம் பண்ணணும். நமஸ்காரம், நீங்கள் மகாலட்சுமிக்கு வாங்கணும், என் கண்ணில் பட்டிருக்கீங்க, நீங்கள் அம்மாட்ட சொல்லுங்கள், என் வீட்டில் கொஞ்சம் செல்வ செழிப்பன். இந்த பூமியில் வேறு என்னையா கேட்க போகிறோம்? சுகமாக வாழத்தானையா, வேறு என்ன வேண்டாம்? வேறு என்னையா வேண்டாம்? காசு வேண்டும், பணம் வேண்டும், நல்ல திருமணி வேண்டும், நல்ல சாப்பிடணும், நல்ல சந்தோஷமாக இருக்கணும், பிள்ளைகள். இதை தவிர வேறு என்ன கேட்க போகிறோம்? கடவுளுக்கு வேறு என்ன வேலை? இதுதானே வேலை. அப்புறம் என்ன கேட்பான் இவன்? என்ன கேட்க போகிறான்? கடவுள் நீ வா என் வீட்டில் உட்காரு அப்படின்னு கேட்க போகிறான். ஒருத்தருக்கு அந்த மாதிரி கேட்க தெரியாது. நீங்கள் சாமி கும்பிடும்போது கடவுளுடைய உருவங்கள் இப்படி எல்லாம் இருக்கு. மகாலட்சுமி இந்த ஆந்தை வாகனத்தில் தான் ஏறி போகிறான். அப்படியா சாமி? நம்ம என்னைக்கு பார்த்தோம்? நம்ம வீட்டில் பிள்ளையார் கதை தெரியாது, முருகன் கதை தெரியாது, மகாலட்சுமி எப்படி பிறந்தான்னு தெரியாது, நமக்கு இந்த ஆன்மீகத்தை பற்றியே தெரியல. அப்புறம் இதெல்லாம் சொன்ன, ஆமாம் இதை வச்ச பாட்டுனா பணம் வந்துருமாங்க. இப்படி பேசுனா எப்படியா? எல்லாரும் இப்படி பேசவும் செய்றீங்க. உங்களை பார்த்தா எனக்கு கஷ்டமாக இருக்குது. உங்கள் வீட்டில் உள்ள பொம்பளையாளுக பிள்ளைகள்லாம் சிரமப்படுது. இந்து மதத்தில் இதெல்லாம் நம்பிக்கை. மனுஷன் எப்படியா வாழ்வியா? எதையாவது 4 காசு 4 நாள் அதை பண்ண வராதா, இதை பண்ண வராத தடைய தவிக்கிறேன். அதனால இதெல்லாம் இருக்கு, கடைப்பிடிங்கய்யா. அதே மாதிரி ஒரு நாய்க்கு சாப்பாடு, வழியில் நீங்கள் ஒரு பக்கம் போகிறீங்க, வழியில் ஒரு நாய் சாப்பிடுது, சாப்பாடு ஏதாவது ஒன்று கவிக்கிட்டே போகுதுன்னு வச்சுங்க, அற்புதம். பைரவர் போய் கும்பிட்றீங்க, பைரவர் நாய் வாகனத்தில் இருக்கிறாரு, கும்பிட்றீங்கள? அப்போ என்ன ஆகும்? ஒரு நாய் இன்னொரு நாய் இணைந்ததை போல் காட்சி கொடுக்குது. அப்போ திருமணம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். திருமணத்தில் ஆண் பெண் சேரணும், அவளை அதை கலவி தானே, அது இதை காட்டுது. நாய் என்பது வேதங்களாக தத்தாத்திரேயருக்கு சொல்றார். அப்ப தத்தாத்திரேயர்னு ஒரு பெரிய மகான் கடவுள் நாய்களை ஏன் வாகனமாக்கியிருக்காரு? 4 வேதம், 4 வேதத்தை நாயா மாற்றி 4 நாய்களோட வந்தார். அப்போ எல்லாம் புனிதமானது தானே. மனிதனை வச்சிருந்தாரா? அப்போ நம்மளை விட நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகள், நம்மை சுற்றிலும் இருக்க இயற்கையில் இருக்கக்கூடியவைகள் எல்லாம் ஏதோ ஒரு வகையில் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவை தானே, உயர்ந்தவை தானே. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? இதெல்லாம் விளக்க சொல்லும் போது தான் தெரியுது. முருகன் கெட்டவர்களுக்கே நல்லது பண்ணான், துஷ்டர்களுக்கு நிக்கரகம் செய்து சிஸ்டர்களுக்கு பரிபாலனம் பண்ணான். சூரபத்மனை என்ன பண்ணான்? தான் காலுக்கிட்ட வச்சுக்கிட்டான். கெட்டவனையே காலாக்கி அவன்கிட்ட இருக்க திறமையை பயன்படுத்தி அவனை காலுக்கிட்ட வச்சுக்கிட்டான். நீ இரு சேவலும் மயிலுமா இதா வச்சுக்கிட்டான். உண்மைதானே? உங்களே வச்சுக்க மாட்டாரா எங்கள் அப்பே முருகப்பெருமான்? அதனால ஆறுமுகம் ஆனபொருள் ஈயருள ஆதிபராசக்தி சிவபரம்பொருளே. அதனால இதெல்லாம் நீங்கள் எல்லாம் கேட்கணும், அறிவுபூர்வமாக சிந்திக்கணும். ஆமாம், உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, உங்கள் கேள்வி கேளுங்க, நான் ஐயா பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்க.